அவர்கள் வந்து ஒரு உச்ச நடிகராக இருந்து ஒரு 200 கோடி 300 கோடி சம்பளத்தை விட்டுட்டு ஒரு அரசியல் ரீதியாக இந்த மக்களுக்கான ஒரு சேவை செய்யணும், தமிழ்நாட்டில் பல சிக்கல்கள்லாம் இருக்கு, நம்ம வந்து சரி செய்யணுன்றதுனால எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாத ஒரு நபர் தான் தளபதி விஜய் அவர்கள். அரசியல் ரீதியாகவே பல அரசியல் தலைவர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தளபதி கொங்கு பெல்ட்டுக்கு போறாரு, சிஏ பிரச்சனைக்கு குரல் கொடுத்திருக்காரு, நடிகராக இருக்கும்போது குரல் கொடுத்திருக்காரு, என்ஐஏ பிரச்சனைக்கு குரல் கொடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாம நம்ம தொப்புள்குடி சொந்தமான ஈழ சொந்தங்களுக்கு அங்க போர் நடக்கிறப்போ 2008 வந்து உண்ணாவிரதமே இருந்திருக்காரு தளபதி அவர்கள். இது மட்டும் இல்லாம கள்ளக்குறிச்சியில வந்து விசச்சாராயம் குறிச்சி இறந்த அந்த குடும்பத்துக்கு ஆதரவு நின்றுக்காரு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்லயும் வந்து தளபதி அவர்கள் வந்து துணை நின்றுக்காரு இந்த மக்களுக்காக. இந்த மாதிரி பல விஷயங்கள்ல மக்கள் போராட்டங்களையும் மக்கள் பிரச்சனைகளையும் தளபதி அவர்கள் வந்து நடிகராக இருக்கும் போதே குரல் கொடுத்திருக்காரு. 50 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டு அரசியலே பாத்தீங்கன்னா திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சி தவிர அவர் எந்த கட்சியுமே வந்து ஆட்சி ஆண்டதே கிடையாது. முதலமைச்சர் வேட்பாளராக வந்தார், ஆனா இவரோட வந்த நோக்கம் ஒண்ணு, ஆனா இப்ப செய்யற அரசியல் வேற. அதனால மக்கள் இவரு தேர்ந்தெடுக்க அன்புமணி அவர்கள் வந்தார் முதலமைச்சர் வேட்பாளரா, நானும் வந்து இந்த மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போறேன், நமக்கு நாமேன்னு சொன்னாங்க. வந்த 4 வருஷமா மக்களுக்கு நாமம் தான் போட்டுக்கிறாங்களே. இன்னி வரைக்கும் தூய்மை பணியாளர்கள் வந்து தொடர்ச்சியா போராட்டு இருக்காங்க, அவங்களை கைது பண்ணிட்டு தான் இருக்காங்களே இந்த திமுக அரசு. நமக்கு நாமேன்ற மாதிரி நமக்கு நாமம் தான், புரியுதுங்களா இல்லையா? சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. அப்ப மக்கள் எப்படி மறுபடியும் வாக்கு செலுத்துவாங்க? மாநாட்டை பாருங்க, ஒரு 75 வருஷ கட்சின்னு சொல்றாங்க, அந்த மாநாட்டுல காமெடி பண்றாங்க, பாட்டு பாடுறாங்க, ராஜா ராஜாதி ராஜலிந்தர் ராஜா. இதெல்லாம் தேவையா? 25 வருஷ கட்சிக்கு இதுதான் நிலைமையே. இப்போ 30 பேர் விழான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது 30 பேர் விழா. அங்கே இதே மாதிரி தான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மதுபானம் குடிச்சு, புரியுதுங்களா? இன்னொருத்த வந்து செவிலி வச்சு வீட்டுக்கு போவாங்க. இவங்க தான் வந்து நம்மள சொல்றாங்க கொள்கையற்ற கூட்டம். பல பேர் சொல்லிக்கிறாங்க, நாங்க தான் 200 வெல்லுவோம், 75 வருஷ கட்சி, கொள்கை உள்ள கட்சி எல்லாம் சொல்லிக்குவாங்க. ஆனா இவங்க சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா உதார் தான், வாய் உதார் தான். இன்னும் சொல்ல போனா 26 தேர்தல் நாள் எப்போ வரும், எப்போ வந்து தளபதிக்காக ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு பல பெண்களும் சரி, பல மாணவர்களும் சரி, இளைஞர்கள் பல பேர் காத்திருக்காங்க. தனியார் பள்ளிக்கூடத்துக்கு நிகரான ஒரு அரசு பள்ளிக்கூடங்கள் இல்லை தமிழ்நாட்டில். இதனாலதான் நேற்று கூட ஒரு சோறு இருந்து ஒரு குழந்தை வந்து இறந்து. வணக்கம் டிவிகே ஆர்மி. இன்னைக்கு நம்மோட இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த திரு அசோக் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், தமிழக வெற்றி கழகத்தோடைய பொதுக்கூட்டமானது நாளைக்கு ஈரோடுல நடக்க இருக்குது. சோ எந்த மாதிரியான தயார் நிலையில நீங்க இருக்கீங்க, எப்படி இருக்க போகுது சார் நாளைக்கு? தளபதி அவர்கள் வந்து பாண்டிச்சேரியில மக்கள் சந்திப்புக்கு பிறகு ஈரோடுல வந்து மக்களை சந்திக்கிற மாதிரி அனுமதி கேட்டிருந்தாங்க, ரோட் ஷோவும் கேட்டிருந்தாங்க. இந்த ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்காத பட்சத்துக்கு ஈரோடு விஜயமங்கலத்துல வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க மக்களை சந்திக்கலான்ட்டு. அதற்கான வேலைகள் வந்து அங்க சிறப்பா நடந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு விக்கிரவாண்டில் எப்படி ஒரு மாநாடு நடந்தது, மதுரையில் எப்படி ஒரு மாநாடு நடந்தது, அந்த மாதிரி ஒரு மாநாடு தான் ஈரோட்லயும் இருக்கும். இது ஏன் ஒரு மாநாடு அமையும்னா, திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து டிவிக்கு இணைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடக்குது, அதுவும் ஈரோடு கொங்கு பகுதியில் நடக்குது. இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகுந்த ஒரு வரவேற்பை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மக்கள், அந்த கொங்கு மக்களும் சரி, தமிழக மக்களும் சரி. இது இல்லாம அரசியல் ரீதியாவே பல அரசியல் தலைவர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தளபதி கொங்கு பெல்ட்டுக்கு போறாரு, கொங்கு பகுதிக்கு போறாரு, இது எந்த அளவுக்கு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துன்றதுனால பல பேர் எதிர்பார்த்து தான் இருக்காங்க. டிவிக்கு சேர்ந்த தோழர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, நானுமே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான மாநாடு தான் வந்து ஈரோட்ல வந்து அமைய போகுது நாளைக்கு. தளபதி விஜய் அவர்கள் சினிமா துறையில இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அடுத்த கட்டமா நிறைய கூட்டங்கள் மாநாடுகள்லாம் போட்டு நடத்திட்டு இருக்காரு. சோ மக்களுடைய ஆதரவு வரவேற்பு எப்படி இருக்கு சார்? தளபதி அவர்கள் வந்து கட்சி தொடங்குறதுக்கு முன்னால இருந்து மக்கள் இயக்கமா மக்களுக்கான பிரச்சனைகள்ல பல பிரச்சனைகள் குரல் கொடுத்திருக்காரு. அந்த மக்கள் இயக்கத்தை சேர்ந்த தோழர்களும் பல பிரச்சனைக்காக குரல் கொடுத்திருக்காங்க. நம்ம உதாரணத்துக்கு சொல்ல போனா நீட் பிரச்சனைக்கு தளபதி அவர்கள் குரல் கொடுத்திருக்காரு, சிஏ பிரச்சனைக்கு குரல் கொடுத்திருக்காரு, நடிகராக இருக்கும்போது குரல் கொடுத்திருக்காரு, என்ஐஏ பிரச்சனைக்கு குரல் கொடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாம நம்ம தொப்புள்குடி சொந்தமான ஈழ சொந்தங்களுக்கு அங்க போர் நடக்கிறப்போ 2008 வந்து உண்ணாவிரதமே இருந்திருக்காரு தளபதி அவர்கள், புரியுதுங்களா? இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு வந்து தளபதி குரல் கொடுத்து வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்து அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டுச்சு தமிழ்நாட்டில். அந்த புரட்சியிலும் தளபதி அவர்கள் வந்து கலந்து கொண்டு அந்த ஒரு நம்மளுக்கான ஒரு உரிமையை வந்து விட்டு கொடுக்க கூடாதுன்றதுனால அந்த இரவுல போய் தளபதி அவர்கள் கலந்துக்கினார், புரியுதுங்களா? இது மட்டும் இல்லாம கள்ளக்குறிச்சியில வந்து விசச்சாராயம் குறிச்சி இறந்த அந்த குடும்பத்துக்கு ஆதரவு நின்றுக்காரு. இது வந்து கவர்மெண்டோட ஒரு தவறான செயல், இது இவங்க வந்து சரியா வந்து கண்காணிக்காம விட்டாங்கன்றதுனால அதுக்கும் அந்த மக்களுக்கு ஆதரவு நின்றுக்காரு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்லயும் வந்து தளபதி அவர்கள் வந்து துணை நின்றுக்காரு இந்த மக்களுக்காக. இந்த மாதிரி பல விஷயங்கள்ல மக்கள் போராட்டங்களையும் மக்கள் பிரச்சனைகளையும் தளபதி அவர்கள் வந்து நடிகராக இருக்கும் போதே குரல் கொடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாம இதற்கு பிறகுதான் வந்து தளபதி அவர்கள் 2026 வந்து நம்ம வந்து ஒரு கட்சி தொடங்கணும், 2024 கட்சி தொடங்கிட்டாரு, நம்ம ஒரு முதல்வர் வேட்பாளராக வரணும், அந்த மக்களுக்கான ஒரு நல்லது செய்யணும்ன்றதுனால தளபதி அவர்கள் வந்து இப்போ 2026 வந்திருக்காரு. இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் காத்திருக்குது, சரிங்களா? ஏன்னா வந்து இந்த ஒரு 50 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டு அரசியலே பாத்தீங்கன்னா திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சி தவிர அவர் எந்த கட்சியுமே வந்து ஆட்சி ஆண்டதே கிடையாது, புரியுதுங்களா? இதன் பிறகு வந்து ஐயா விஜயகாந்த் அவர்களே பாத்தீங்கன்னா எதிர்கட்சி வரையும் வந்தாரு, அவரால் முதலமைச்சர் ஆக முடியல, இந்த மக்கள் பிரச்சனை தீர்க்க முடியல. அதன் பிறகு வந்து திரு சீமான் அவர்களும் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக வந்தார். ஆனா இவரோட வந்த நோக்கம் ஒண்ணு, ஆனா இப்ப செய்யற அரசியல் வேற. இவர் ஒவ்வொரு மேடையிலயும் வந்து ஒவ்வொரு தலைவர்களும் அவதூறா பேசுறது, அநாகரிகமா பேசுறது, விமர்சனன்ற பேர்ல வந்து அவதூறுகளை பரப்புறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இவர் பேச வந்து இவருக்கும்
அவருக்கும் மக்கள் மத்தியில் ஒரு மிகுந்த ஒரு செல்வாக்கு இறங்கிடுச்சு. அதனால மக்கள் இவரு தேர்ந்தெடுக்கல. ஏன்னா 2016 ஒரு முதலமைச்சராக போட்டி போட்டாரு, மக்கள் வாக்கு செலுத்தல. 21 போட்டி போட்டாரு, அதுலயும் மக்கள் வாக்கு செலுத்தல. அதனால இவரையும் மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. இதன் பிறகு பாத்தீங்கன்னா மாற்றம் முன்னேற்றம் என்ற ஒரு போர்வையில திரு அன்புமணி அவர்கள் வந்தார் முதலமைச்சர் வேட்பாளரா. நானும் இந்த மக்களுக்கான ஒரு மாற்றத்தை கொடுக்க போறேன், என்ன முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தீங்கன்னா நான் இந்த மக்களுக்கான ஒரு நல்லதை செய்வேன்னு சொல்லிட்டு வந்தாரு. மக்கள் அவருமே நிராகரிச்சுட்டாங்க. அதன் பிறகுதான் இவரு வராரு, கமலஹாசன். மக்கள் நீதி மையம் என்று கட்சி தொடங்கி நானும் முதலமைச்சர் வேட்பாளர் வராரு. ஆனா மக்கள் அவரையுமே நிராகரிக்கிறாங்க. நிராகரிச்ச பிறகுதான் அவர் என்ன பண்றாரு, திமுக கூட ஒரு எம்பி சீட்டுக்காக இப்போ கூட்டணி வச்சுட்டாரு. இவங்களோட நிலைப்பாடுகள்லாம் இப்படி மாறி 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 இருக்கவே மக்களுக்கு ஒரு அதிருப்தி வருது. என்னதான் ஒவ்வொருத்தரும் ஒரு மாற்றத்துக்காக வராங்க, ஆனா அவங்க அரசியல் லாபத்துக்காக ஒரு கட்சியில போய் சேர்ந்துடுறாங்க, இல்ல கூட்டணி வச்சிடறாங்களேன்னும் போது தளபதி அவர்கள் ஒரு உச்ச நடிகராக இருந்து ஒரு 200 கோடி 300 கோடி சம்பளத்தை விட்டுட்டு தனக்காக இருந்த மக்களுக்காக நான் ஒரு சேவை செய்யணும், ஒரு சேவை மனப்பான்மையோட ஏற்கனவே அந்த மக்களுக்காக செஞ்சிருக்காங்க. அந்த மக்கள் இயக்க தோழர்கள் மக்கள் இயக்கமா இருக்கிறப்போ ஒரு அரசியல் ரீதியாக அந்த மக்களுக்கான ஒரு சேவை செய்யணும், தமிழ்நாட்டில் பல சிக்கல்கள்லாம் இருக்கு, நம்ம சரி செய்யணும்ன்றதுனால அவர் உச்ச நடிகராக இருக்கும்போது அதை உதறி தள்ளிட்டு ஒரு நம்ம கட்சி தொடங்கி மக்களை சந்திக்க வராரு. இந்த மக்கள் சந்திக்கும் போது தான் பல இடங்கள்ல கூட்டம் பெருவாரியா வருது, தளபதியோட நோக்கி வருது. ஏன்னா இவங்க நம்மன யாருமே நல்லது செய்யல, சரி ஒரு துறையில இருந்து வராரு. அது மட்டும் இல்லாம இவர் மேல எந்த ஒரு கரப்ஷனோ இவர் மேல எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாத ஒரு நபர் தான் தளபதி விஜய் அவர்கள். நீங்க டிவிகே சார்பா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வரோம், நாங்க புதுசா இன்னும் பெருசா செய்வோம் அப்படின்லாம் சொல்லிட்டு வரீங்க. டிஎம்கே உடைய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சமீபத்துல மகளிர் உரிமை தொகை சொல்லிட்டு பெரிய மாநாடுலாம் நடத்தி நாங்களும் நல்லது செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டி எப்படி சார் இருக்கும்? இல்ல 2021 திமுக தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி பண்ணாங்கன்னா நமக்கு நாமேன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க வந்த 4.5 வருஷமா மக்களுக்கு நாமம் தான் போட்டுக்கிறாங்களே, புரியுதுங்களா? மகளிர் உரிமை தொகை தரேன்னு சொன்னாங்க, ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க, தகுதியான மகளிருக்கு தான் உதவி தொகை தரேன்னு சொல்றாங்க. இதுல புரியுதுங்களா திமுக நாம என்னன்றது? இது மட்டும் இல்லாம அடகு வச்ச தங்கங்களும் தள்ளுபடி பண்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க திமுக. ஆனா அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, அதுக்கும் தகுதியான நபர் தான் இருக்கணும்ட்டாங்க. கூட்டுறவு சங்கத்துல யாரெல்லாம் வச்சிருந்தாலும் அவங்க தான் தள்ளுபடி பண்ற மாதிரியும் மாத்திட்டாங்க. இவங்க ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பல விஷயங்களை சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. இது மட்டும் இல்லாம தூய்மை பணியாளர்களுக்கு நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கான ஒரு தீர்வு கொடுப்புன்னு சொன்னாங்க. ஆனா செஞ்சாங்களா? இன்னி வரைக்கும் தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியா போராட்டு இருக்காங்க. அவங்களை கைது பண்ணிட்டு தான் இருக்காங்களே இந்த திமுக அரசு. இது நல்ல அரசா? இது மட்டும் இல்லாம செவிலியர்கள் போராடுறாங்க. செவிலியர்கள் போராட்டமும் நடந்து தான் இருக்கு இங்க தமிழ்நாட்டில். இந்த 4.5 வருஷத்துல பாத்தீங்கன்னா செவிலியர் போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கு. இதுதான் திமுகவோட நல்ல ஆட்சியா சொல்லுங்க? மாணவர்கள் போராடுறாங்க, பெண்களுக்கான பாதுகாப்பு நாங்க தான் சொல்றாங்க. ஆனா இங்க பெண்கள் எந்த அளவுக்கு பயந்து இந்த 4.5 ஆண்டுகள் ஆட்சியில எந்த அளவுக்கு பயந்து இருக்காங்கன்றது பல விஷயங்கள் நடந்து தான் இருக்கு இங்க. இது மட்டும் இல்லாம அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில ஒரு பெண் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்கன்றதும் நாடே அறிஞ்சது, புரியுதுங்களா? இவங்க இப்படிதான் சொல்லுவாங்களே, ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதியும் நாங்க தான் இந்த மக்களை பாதுகாப்போம், நாங்க எல்லாமே மாறிடும் சொல்லுவாங்க. ஆனா இவங்க சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு நாமன்ற மாதிரி நமக்கு நாமம் தான், புரியுதுங்களா? இந்த மாதிரி ஆட்சியை தான் இவங்க செய்வாங்களே. இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது தான் இல்ல இந்த அரசியல் தேவைப்படாது, இந்த மக்கள் ஒரு மாற்று அரசியல் விரும்புறாங்க, இந்த மாற்று அரசியல் நோக்கி ஒரு மக்கள் நகர்றாங்கன்னும் போது தான் தளபதி அவர்கள் 26 முதல் வேட்பாளர் அறிவிச்சு தேர்தல் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த மக்கள் என்ன பாக்குறாங்கன்னா இப்போ இங்கதான் தேடி வருவாங்களே, ஏன்னா இவங்க சொன்னதை செய்யல, புரியுதுங்களா? இல்லையா? சொல்றது செய்யறது ஒண்ணு, அப்ப மக்கள் எப்படி மறுபடியும் வாக்கு செலுத்துவாங்க? அதனாலதான் இவங்க ஒவ்வொரு கூட்டம் போடும்போது பாத்தீங்கன்னா கூட்டத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து கூட்டு வருது. அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்துல திருவண்ணாமலையில இளைஞர் அணி மாநாடு நடந்தது. சோ அதுல அந்த மாநாட்டை பாருங்க, ஒரு 75 வருஷ கட்சின்னு சொல்றாங்க. அந்த மாநாட்டுல காமெடி பண்றாங்க, பாட்டு பாடுறாங்க, ராஜா ராஜாதி ராஜலிந்தர் ராஜா. இதெல்லாம் தேவையா? ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பேசி எதனா ஒன்று பாட்டு பாடி இந்த மக்களை உட்காரணும்னு நினைக்கிறாங்க. அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, காசு வாங்கி நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்தது போதும், நீங்கள் பேசுறதுலாம் கேட்கணும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம பாதியில் எழுந்து போகிறாங்க. இப்போ 75 வருஷ கட்சிக்கு இதுதான் நிலைமையே. இப்போ எதனால் இந்த நிலைமைனா தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் திமுகவுக்கு இந்த நடுக்கங்கள் வருது. ஏன்னா மக்கள் செல்வா கூட ஒரு தளபதி ஒருத்தர் வராரு, ஒரு நல்ல மனிதர் ஒருத்தர் வராருன்னும் போது இந்த மாதிரி ஊழல் செஞ்ச இந்த மாதிரி மக்களுக்காக சேவை செய்ய வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாற்றி இந்த மக்களுக்கு எதிராக சொன்னது ஒன்று செய்யறது ஒன்று, இந்த மாதிரி செய்யவே தான் மக்கள் இங்க தளபதி நோக்கி வராங்க, புரியுதுங்களா? அதனால தான் ஒரு நடுக்கம் காசை கூட்டு வராங்க. எல்லா கூட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கரூரில் ஒரு கூட்டம் நடந்தது, 30 பேர் விழா. அதான் 30 பேர் விழான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது 30 பேர் விழா. அங்கேயும் இதே மாதிரி தான் காசை கொடுத்து கூட்டு உட்கார வேண்டியது, 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சு மக்கள் அப்படியே கிளம்பி போக வேண்டியது. இவங்களோட கூட்டத்தில் தான் மிகப்பெரிய இந்த மாதிரி காமெடி ஷோலாம் நடக்குமே. இங்கே ஒரு பக்கம் கூட்டம் போட்டு பேசிட்டு இருப்பாங்க, அந்த தொடரில் அங்கே வந்து சீட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மதுபானம் குடிச்சிட்டு, புரியுதுங்களா? இன்னொருத்தவங்க செவிலூர் வச்சு வீட்டுக்கு போவாங்க. இன்னொருத்தவங்க அவங்களோட என்ட்ரன்ஸ்ல அந்த அலங்கரிப்பெல்லாம் செஞ்சுட்டு பார்த்தீங்களா, அங்கே வாழை மரம் தாரெல்லாம் தொங்கும்ல, கிரேப்ஸ் எல்லாம் தொங்கும். இதெல்லாம் கட் பண்ணி பார்த்து எடுத்துன்னு போயிட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்மள சொல்றாங்க,
நாங்களாம் அது டிவிக்கு வந்து கொள்கையற்ற கூட்டம். ஆனா இவங்க கொள்கை உள்ள கூட்டம் என்ன பண்றாங்க பாத்தீங்களா? எவ்வளவு காமெடி ஷோவா இருக்கு பாத்தீங்களா? பட் ஆனா அதை வந்து அவங்க சொல்லிக்க மாட்டாங்க. வெளியே சொல்லிக்கிறத அப்படி சொல்லிப்பாங்க, நாங்க தான் கொள்கையான கூட்டம் கட்டுப்பாடு உள்ள கூட்டம் வர சொல்லிப்பாங்களே. இது அவங்க ஒண்ணா சொல்லிக்க வேண்டியதுதான். ஆனா மக்கள் தெளிவா பார்த்து தான் இருக்காங்களே, யார் வந்து கட்டுப்பாடான கூட்டம், யார் வந்து கட்டுப்பாடற்ற கூட்டம்ன்றது மக்கள் பார்த்து தான் இருக்காங்களே. இதன் ஒரு உதாரணம் தான். நம்ம வந்து கட்டுக்கோப்பா இருக்கவே தான் தளபதி தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா தினம் காலையில வந்து முட்டைப்பால் ரொட்டி கொடுக்குறாங்க. நம்ம இதுவரை எந்த பதவியிலும் இல்லை, எந்த ஒரு அரசாங்க பதவியிலும் இல்லை, எந்த ஒரு அதிகாரத்திலும் கிடையாது. ஆனா நம்மளோட தோழர்கள் வந்து தொடர்ச்சியா இதை செய்யறாங்கன்னா என்ன நோக்கம்? மக்களுக்கான ஒரு சேவை செய்யறதுல வந்து தளபதியோட உத்தரவின்படி இதை தொடர்ச்சியா செய்யறதை பார்த்தீங்கன்னா நம்ம டிவிக்கு தோழர்கள் தான். இப்போ இவங்க யார் கொள்கையான கூட்டம் தெரியுதுங்களா? இது மட்டும் இல்லாம நம்ம வந்து இன்னும் எலெக்ஷன் சந்திக்கல, 26 சந்திக்கணும். இதுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. உள்ளாட்சி தேர்தலில் 100க்கும் அதிகமான இடங்கள்ல வந்து தளபதி அவர்கள் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே இயக்கமா இருந்தே மக்கள் வந்து நம்மளுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இவ்வளவு இடத்த நம்ம வென்று இருக்கோம். எந்த கட்சியும் அவ்வளவு இப்படி வெளியில இயக்கமா இருந்து நம்ம டிவிக்கு சார்ந்த இயக்க தோழர்கள் வந்து இன்னைக்கு ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்கன்னா மக்கள் வந்து ஒரு நல்லதை தேடி வராங்க, தளபதி நோக்கி வராங்க. அதனால வந்து இந்த 26 தேர்தல் வந்து பல பேர் சொல்லிக்கிறாங்க, நாங்க தான் 200 வெல்லுவோம், நாங்க தான் ஆட்சி அமைப்போம், எங்களை தாண்டி யாருமே கிடையாது, நாங்க பழமையான கட்சி, 75 வருஷ கட்சி, கொள்கையுள்ள கட்சி எல்லாம் சொல்லிக்குவாங்க. ஆனா இவங்க சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா உதாரணம், வாய் உதாரணம். மக்கள் வந்து தெளிவா இருக்கிறாங்க, யார் பக்கம் போகணும், யாருக்கு வாக்கு செலுத்தணும். ஏன்னா நான் பேசுறேன், என் நண்பர்கள் மத்தியில் பல பேர்கிட்ட பேச முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, நான் போன வாட்டி போட்டேன் தான் திமுக, ஆனா இந்த வாட்டி திமுக போட மாட்டேன்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்களே சொல்றாங்க. பெண்கள் மத்தியில் அந்த அளவுக்கு வெறுப்பா இருக்குது திமுக அரசு மேல. அவங்களே வந்து தளபதி தான் ஓட்டு போடுவேன், ஒரு மாற்றத்தை விரும்ப தயாரா இருக்காங்களே. இன்னும் சொல்ல போனா 26 தேர்தல் நாள் எப்போ வரும், எப்போ வந்து தளபதிக்காக ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு பல பெண்களும் சரி, பல மாணவர்களும் சரி, இளைஞர்கள் பல பேர் காத்திருக்காங்க. நம்ம பேசுற எல்லாரும் அதான் சொல்லிட்டு இருக்காங்களே. ஏன்னா அந்த அளவுக்கு வெறுத்து போயிட்டாங்க. இந்த 50 வருஷம் ஆட்சியில் பல வெறுப்புகளை சந்திச்சாச்சு. ஏன்னா மாணவர்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு வலுவான ஒரு கட்டிடம் இல்லை. தனியார் பள்ளிக்கூடத்துக்கு நிகரான ஒரு அரசு பள்ளிக்கூடங்கள் இல்லை தமிழ்நாட்டில். அதனால தான் எல்லாம் அதை நோக்கி போறாங்களே. இதை யார் சரி செய்யணும்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் சரி செய்யணும். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து உள்கட்டமைப்பு சரியா செய்யணும். இதனால தான் நேற்று கூட ஒரு சோறு இடிந்து ஒரு குழந்தை வந்து இறந்துருக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாகவே இருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, நான் அந்த கட்சி இந்த கட்சி அப்போது இருக்கிறேன், தாத்தா காலத்துலேருந்து நான் இருக்கிறேன், எங்கள் அப்பா காலத்துலேருந்து நான் இருக்கிறேன், நாங்கள் ஆட்சி பண்ணுறோம், நாங்களாம் நல்லதாக செஞ்சுருக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அடிப்படையிலேயே பார்த்தீங்கன்னா பல தவறுகள் நடந்து தான் இருக்குது. இதையெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக, ஒரு சமத்துவ தலைவராக, இளைஞர்களின் நம்பிக்கை கொண்ட ஒரு தலைவராக, பெண்களின் நம்பிக்கை கொண்ட தலைவராக, பெண்களின் பாதுகாப்புக்கான ஒரு தலைவராக தான் தளபதி அவர்கள் வராரு. அப்போ இவர் வந்தாருன்னா இதற்கான மாற்றங்கள் வந்து கட்டாயமும் மாறும். அதுதான் மக்களும் விரும்புறாங்க. அந்த எண்ணத்துல தான் தளபதி அவர்களும் 26 தேர்தல் காலத்திலையும் சந்திக்க தான் போறாரு. சரிங்க சார், இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி மேடம்.